வணக்கம். சாண்டில்யனின் ராஜதிலகம். அத்தியாயம் 21. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர். ராஜமோகினி. கதவை திறந்த காரிகையை கண்டதும் அந்த பெயர்தான் அவன் நினைவுக்கு வந்தது. அவள் நின்ற தோரணை, பார்த்த பார்வை, எல்லாவற்றிலுமே ஓர் அரச தோரணை இருந்ததை பல்லவ இளவல் கண்டான். சினத்துடனும் அதட்டலுடனும், "யார் நீ?" என்றவள் செவ்விய உதடுகள் உதிர்த்த சொற்கள் கூட அவள் அமுத உதடுகளிலிருந்து உதிர்ந்த காரணத்தால் தித்திக்கவே செய்வதை உணர்ந்த இளவரசன் அவளுக்கு உடனடியாக பதில் எதுவும் சொல்லாமல் அவள் இணையிலா அழகில் ஈடுபட்டு பல வினாடிகள் பேசாமலே நின்றுவிட்டான். கதவொன்றை அவள் கால் வாசிக்கு மேல் திறந்திருந்ததால் அவளுக்கு பின்னால் இருந்த மாளிகை முன்கூடத்தில் அவள் நின்றிருந்த இடத்துக்கு சற்று பக்கவாட்டின் மூலையில் வைக்கப்பட்டிருந்த விளக்கின் ஒளி அவள் மேனியின் மீது சற்று மங்களாக விழுந்திருந்ததால் அவள் தங்கத் திருமேனியே அவ்விளக்கொலிக்கு சிறப்பை அளித்திருந்தது. முகத்திலும் கழுத்திலும் விழுந்த விளக்கொலி அவள் பொன்னிற மேனியில் பட்டு பிரதிபலிப்பதை போன்ற பிரமையை ஏற்படுத்திய காரணத்தால் பல்லவ இளவல் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டான் ஒரு வினாடி. கடற்கரை பறவையான மைவிழியின் அழகுக்கும் கதவை திறந்த ராஜமோகினியின் அழகுக்கும் மிகுந்த வேறுபாடு இருப்பதை ராஜசிம்மன் கண்டான். மைவிழியை விட அவள் உயரம் என்பதையும் உயரத்தை அழகுபடுத்துவதற்கு தேவையான பருமனும் அவளுக்கு இருந்ததையும் கண்ட இளவரசன் அன்றைய இரவில் கதவருகே அவள் நின்ற நிலை கதவை அணைத்து ஒரு தெய்வீக சிற்பம் நிற்பதைப் போலவே தோன்றுவதை உணர்ந்தான். எத்தனையோ சிற்பங்களை வடித்துள்ள அந்த ராஜ சிற்பிக்கு இவளை அப்படியே சிற்பத்தில் வடித்தால் காலம் உள்ளளவும் அதை கண்டு கணக்கில்லா மக்கள் மகிழ்வார்களே என்ற எண்ணம் ஒரு வினாடி உண்டு. ஆனாலும் திடீரென, சேச்ச, இந்த அழகை எல்லோரும் காண வைக்கக்கூடாது என்று தனக்குள்ளே ஒரு தடையையும் ஏற்படுத்தி கொண்டான். சற்றே இடையை ஒடித்தும் தலையை நன்றாக நிமிர்ந்தும் கதவை நன்றாக அணைத்து ஒரு கையால் பிடித்தும் நின்ற அவள் நிலையையும் அணு அணுவாக பார்த்த இளவரசன், என்ன அற்புத சிருஷ்டி என்று தனக்குள் பலமுறை சொல்லிக் கொண்டான். தலையில் அவள் பின்புறம் போட்டிருந்த கொண்டை பக்கவாட்டில் கரும் பந்தாக தெரிந்ததே கண்ணை கவர்ந்ததென்றால் அதில் சூடி களைந்து கிடந்த காஞ்சியின் மல்லிகைச் சரங்கள் 2 அந்த அழகை உச்ச நிலைக்கு கொண்டு சென்றன. அந்த அவிழ்ந்த சில மலர்கள் உதிர்ந்த மெல்லிய வாழை நாரை சிறிதளவு குறுக்கே கட்டிய அந்த மல்லிகைச் சரமும் லேசாக நெகிழ்ந்து கிடந்து அவசரத்தில் சரியாக கட்டப்பட்டும் சரியாகாமலிருந்த மேலாடையும் இடுப்பில் உற்று பார்த்தாலொழிய தெரியாத அளவுக்கே நிகழ்ந்திருந்த சேலை பகுதியும் அவள் அப்பொழுதுதான் எழுந்து வந்திருக்கிறாள் என்பதை தெரியப்படுத்தின. தலைவகட்டுக்கு வலது புறத்துக்கு குழல் அடர்த்தியில் தொற்று கிடந்த கோமேதக சரம் ஒன்றும் கூட நிலை புரண்டு கிடந்ததன்றி அப்படி நிலை புரண்ட காரணத்தாலேயே ஒரு தனி அழகையும் குழலுக்கு தந்திருந்தது. நன்றாக அகன்றிருந்த அவள் வதன பிறைமதியை நல்ல வெண்மையுடன் சிறிது பொன் நிறமும் கலந்த சருமத்தின் கவர்ச்சியை நெற்றியின் நடுவில் இருந்த திலகம் பன்மடங்கு அதிகப்படுத்தி காட்டியது. வெண்மையும் பொன் நிறமும் கலந்த அந்த தாழை மடல் நிறம் அவள் பருவக் கன்னங்களில் பரவி இருந்தாலும் கூட அவற்றின் நடுவே சிறிது நாணச் சிவப்போ கோபத்தின் சிவப்போ தட்டி கிடந்ததால் தாழை மலரும் கோபிக்க முடியும் என்பதற்கு அத்தாட்சி கூறியது. நுதலின் கீழே கருத்து வளைந்த புருவங்கள் கோபத்தால் சற்று சுளித்திருந்தாலும் அந்த சுளிப்பும் அவளுக்கு அழகாக இருந்ததை இளவரசன் கண்டான். ஆனால் சினம் துளிர்த்த அவள் பெரு விழிகள், அவற்றின் அழகு, அவற்றுக்கு உவமை காண முடியவில்லை அவனால். அமரருக்கும் மனிதருக்கும் உள்ள வேறுபாடே மானிடர் இமை கொட்டுவார்கள், அமரர் இமை கொட்ட மாட்டார்கள் என்பதுதான். அந்த உண்மைக்கு முற்றும் மாறாக இமை கொட்டாமல் ஒரு வினாடி சீற்றத்துடன் பார்த்த அவள் விழிகள் அமரர் உலகத்து அமுதத்தையே பொழிந்ததால் இவளும் அந்த உலகத்தை சேர்ந்தவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று இளவரசன் தனது இதயத்துக்குள் சொல்லிக் கொண்டான். அவள் விழிகள் மைவிழியின் விழிகளைப் போல் பெரிய விழிகள் அல்ல என்றாலும் சரி சமமான அளவுக்கு 2 அழகிய கிளிஞ்சல்களுக்கு இடையில் அசையும் மணிகள் என தெரிந்தன. கண்ணின் கருமணிகள் அதிக கருமை இல்லாவிட்டாலும் காம மோகசாயை உடையனவாக இருந்ததால் காளிதாசன் மேகத்தை பார்த்து சொன்ன காதல் தூதும் இவள் மயக்க விழிகளை பற்றித்தான் இருக்கும் என்று எண்ணிக்கொண்ட இளவரசன் அத்தனை கோபத்திலும் ஒரு சிரிப்பும் மயக்கமும் அந்த கண்களிலிருந்து உதிர்வதைக் கண்டான். முகத்தின் கீழ் பகுதியை 2ஆக வகுத்த செண்பக நாசியும் நாசிக்கு கீழ் சற்று அதிகமாகவே விகசித்த செம்பவள உதடுகளும் அவள் அழகை தெய்வீக அழகாக அடித்தன. உறங்கி எழுந்த அந்த நிலையிலும் அந்த பெரிய உதடுகளில் மின்னிய ஈரம்
தன்னை அப்படியே நிலைக்குலையச் செய்வதை உணர்ந்தான் பல்லவ இளவல். அவள் உயரம், தோற்றம், அழகு, சக்தி இவற்றைக் கண்ட பல்லவ இளவல், இவள் தமிழகத்தைச் சேர்ந்தவள் அல்ல, வடக்கே இருந்து வந்தவளாகத்தான் இருக்க வேண்டும் இந்த மோகினி என்று சொல்லிக் கொண்டான். இவள் எப்படி இங்கு வந்தாள்? இவள் யார்? இவள் ஏன் மாளிகை கதவை திறக்கிறாள்? வேறு பணியாட்கள் இல்லையா இங்கு என்று வினவிக்கொண்ட பல்லவ இளவலுக்கு தான் பல வினாடிகள் ஒரு பெண்ணை அனாவசியமாக உற்று பார்த்து கொண்டு நின்றது எத்தனை அநாகரிக செய்கை என்பது நினைப்புக்கு வந்தது. அந்த ராஜமோகினியும் ஒரு நிலைக்கு வர அதிக நேரமே பிடித்தது. தனக்கெதிரே நின்ற ஆண்மகனின் தோற்றத்தைக் கண்டு வியந்தாள் அவள். ஆஜானுபாகுவான அவன் சரீரத்துக்கும் முகத்திலிருந்த ராஜ கலைக்கும் கண்களின் கம்பீர நோக்குக்கும் அவன் அணிந்திருந்த உடைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் இருந்ததை கவனித்தாள். உடையில் பரதவனைப் போலிருந்த அவன் உண்மையில் அரச பரம்பரையை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். அவன் காதில் ஆடிய பரதவர் வளையங்கூட அத்தனை விலை உயர்ந்த தங்கமில்லை என்பதை உணர்ந்த ராஜமோகினி அவன் வேடத்தாரி என்பதை புரிந்து கொண்டு விட்டாள். ஆதலால் மீண்டும் ஒருமுறை பழைய கேள்வியை திருப்பினாள். யார் நீ என்று. இம்முறை அந்த கேள்வியில் அத்தனை கெடுபிடியோ சினமோ இல்லாததை கவனித்தான் பல்லவ இளவல். அத்துடன் அவள் பெரிய இதழ்களில் தெரிந்த கடுமையும் சிறிது மறைத்ததைக் கண்டான். கார்மேக விழிகளில் கோபமின்னல் மறைந்து சிறிது சிரிப்பும் மயக்கமும் கலந்து பளிச்சிடுவதையும் பார்த்தான். ஆகையால் சற்று தைரியத்துடன், முன்பே சொன்னேனே என்று அடக்கத்துடன் பதில் கூறவும் செய்தான். அவள் கண்களில் கேள்விக்குறியொன்று எழுந்தது. முன்பா? எப்பொழுது என்ற சொற்களும் அடுத்தடுத்து உதிர்ந்தன அமுத அதரங்களிலிருந்து. கதவை திறக்கும் முன்பு என்றான் இளவரசன். சிற்பி என்று கூறினீர்களே, அதுவா என்று வினவினாள் அந்த ராஜமோகினி. மீண்டும் அவள் மரியாதையாக பேச துவங்கிவிட்டதைக் கண்ட ராஜசிம்மன் தான் இன்னான் என்பது அவளுக்கு ஒரு வேளை புரிந்துவிட்டதோ என்று அச்சமுற்றாலும் அதை வெளிக்கு காட்டாமல், ஆம், அப்படித்தான் சொன்னேன் என்று கூறினான். அவள் இதழ்களில் இளநகை அரும்பிற்று. அந்த இளநகையின் ஊடே சொன்னாள் அவள். பொய் சொன்னாலும் பொருந்து சொல்ல வேண்டும். தமிழை அவள் மிக அழகாக பேசுவதை கவனித்த பல்லவ இளவல், ஒருவேளை அவள் வடநாட்டு பெண் அல்லவோ என்று சந்தேகித்தான் ஒரு வினாடி. அடுத்த வினாடி அந்த சந்தேகத்தை விலக்கிக் கொண்டு, இல்லை இல்லை, தமிழ் மகள் அல்ல இவள். தமிழை கற்றிருக்கிறாள், அதனால்தான் இப்படி பேசுகிறாள் என்று கூறிக்கொண்டான் தன்னுள். அதை வெளிப்படையாக அவளிடம் கூறவும் செய்தான். தமிழ் நன்றாக பேசுகிறீர்கள் என்று. அவள் முகத்தில் திடீரென சந்தேக சாயை படர்ந்தது. தான் இன்னார் என்பதை ஒருவேளை அவன் புரிந்து கொண்டு விட்டானோ என்று நினைத்தாள். பிறகு நகைத்துவிட்டு சொன்னாள், செந்தமிழும் நாப்பழக்கம் என்று. பல்லவ இளவலின் வியப்பு உச்ச நிலைக்கு சென்றது. அவள் தமிழ் மொழிச் சிறப்பை உணர்ந்தவள் என்று அறிந்ததால் அந்த வியப்புடன் ஒரு மதிப்பும் இணைந்தது அவன் இதயத்தில். அதன் விளைவாக, உள்ளே வரலாமா? இங்கேயே நின்று பேசுவது அவ்வளவு உச்சித்தமாக இல்லை என்றான். அவள் சற்று யோசித்தாள். சிற்பி என்று சொல்பவரை உள்ளே அனுமதிக்க உத்தரவிருக்கிறது. சிற்பியின் உடைக்கும் பரதவர் உடைக்கும் வித்தியாசம் உண்டு என்று கூறிய அவள் இளவரசனை ஏற இறங்க பார்த்தாள். பிறகு, சரி, வாருங்கள் உள்ளே என்று கூறி வழிவிட்டு நின்றாள். இளவரசனும் இளவரசனை தொடர்ந்து வீரபாகுவும் சீனனும் உள்ளே நுழைந்த பிறகு கதவை தாளிட்ட அந்த அழகி, என் பின்னே வாருங்கள் என்று உத்தரவிட்டு முன் சென்றாள். அந்த மாளிகையின் முதல் 2 கட்டுகளை தாண்டி 3வது கட்டுக்கு வந்ததும் அங்கிருந்த விசாலமான கூடத்தின் இரு புறங்களிலும் காணப்பட்ட அறைகளை சுட்டிக்காட்டி, இந்த அறைகளில் எந்த அறையில் தங்க விரும்புகிறீர்கள் என்று வினவினாள். கூடத்தின் ஒரு மூலையில் எரிந்து கொண்டிருந்த பெரு விளக்கும் மேலிருந்து தொங்கிய வெண்கல சர விளக்கும் நல்ல ஒளியை வீசி இருந்ததால் அவளை நன்றாக பார்க்க முடிந்தாலும் அவளை பார்ப்பதை விட பெரும் கேள்விகள் இளவரசன் சித்தத்தில் எழுந்து கிடந்ததால் அவற்றை கேட்கவே முற்பட்டான் அவன். கூடத்தின் நடுவில் நின்ற இடத்திலிருந்து அசையாமல் அந்த அரச மோகினியை நோக்கி இளவரசன், நான் யாரென்று சொன்னேன், நீங்கள் யாரென்று சொல்லவில்லையே என்று வினவினான் அவள் முகத்தை உற்று நோக்கி. சொல்ல விருப்பமில்லை. பதில் சட்டென்று வந்தது. உறுதியுடனும் வந்தது அவளிடமிருந்து. ஏன்? இளவரசன் விழிகளில் வியப்பு விரிந்தது. உங்களைப் போல் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை என்று அவள் இளநகை பூத்தாள். அப்படி இளநகை கொண்டபோது லேசாக கோடிகளுக்கு எழுப்பட்ட அவள் பேரிதழ்களும் வளவளத்த செழித்த கன்னங்களில் விழுந்த அந்த குழிகளும் தன்னை பார்த்து நகைப்பதாக எண்ணினான் இளவரசன். ஆகவே,
இவள் நகைக்கட்டும். இள நகையே இத்தனை அழகென்றால் முழு நகைப்பில் எத்தனை விந்தைகளை பார்க்கலாம் என்று எண்ணினான். அந்த எண்ணத்தை சற்றே அகற்றி, நான் பொய்யேதும் சொல்லவில்லை உங்களிடம் என்றான். சிற்பி என்று சொன்னது பொய் இல்லையா? இல்லை. பின் ஏன் இப்படி உடை அணிந்திருக்கிறீர்கள்? கிடைக்கிற உடையை அணியும் நிலையில் இருக்கிறேன். அவ்வளவு ஏழையா? ஆம். சிறிது சிந்தித்த அவள், சரி, அதுவும் உண்மையாக இருக்கலாம் என்றாள். எது என்று ஏதும் புரியாமல் கேட்டான் இளவரசன். அவள் இதழ்களில் மந்தகாசம் நன்றாக விரிந்தது. கார்மேக கருமணிகள் விஷம சிரிப்பை கக்கின. நீங்கள் ஏழை என்பது என்றவள் உதிர்கள் உதிர்த்த சொற்களிலும் ஏளனம் இருந்தது. இளவரசன் வியப்பு அதிகமாயிற்று. அவள் உரையாடலை ஏதோ ஒரு துறைக்கு கொண்டு செல்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட இளவரசன் கேட்டான், நான் ஏழை என்பதை புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டேன். எப்படி? நீங்கள் மாற்றுடையில் வந்திருக்கிறீர்கள். ஆம். ராஜவீதிக்கு வந்ததும் நிலவொளியில் நடு வீதியில் வரவில்லை. இல்லை. மாளிகைகளின் தாழ்வரையில் வீசிய நிழலில் மறைந்து வந்தீர்கள். ஆம். இளவரசன் வியப்பு எல்லை கடந்ததால் ஆம் என்ற பதிலை கூட சற்று அழுத்தமாக உச்சரித்தான். அந்த அழுத்தத்தைக் கண்டு கலகலவென நகைத்தாள் அந்த மோகினி. உங்கள் கையில் அப்பொழுது உடைந்த பானை இல்லையே, நிழலில் படுத்து கிடந்த கருணா எதுவும் காலை கடிக்கவில்லையே என்று வினவினாள் நகைப்பினூடே. ராஜசிம்ம பல்லவன் சாளுக்கியர் படையெடுப்பை கடல் மல்லையில் கண்டபோது கூட அடையாத பெரும் குழப்பத்தையும் உணர்ச்சி பெருக்கையும் அடைந்தான். ஆகவே, என்ன பெண்ணே, என்ன சொல்கிறாய் என்று கூவினான் பிரமிப்புடன். அவள் சர்வ சாதாரணமாக தமிழ் மொழியின் அமர கவிதை ஒன்றின் 2 வரிகளை சொன்னாள். ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பானையர். இதற்கு மேல் தாளாத இளவரசன் 2 எட்டில் அவளை நெருங்கி அவள் 2 தோள்களையும் நொறுக்கி பிடித்து, உண்மையை சொல், யார் நீ? நான் யார் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று இறைந்தான். அந்த இரைச்சல் கூடத்தில் பயங்கரமாக எதிரொலி செய்தது. அந்த பெண் அதற்கும் மசியவில்லை. அலட்சியமாக அவனை ஏறெடுத்து நோக்கினாள். பல்லவ இளவரசரை, எடுங்கள் கையை, முறை பிசகி நடக்க வேண்டாம் என்றாள் மிதமிஞ்சிய அதிகார தோரணியில். அப்படி சொன்னது அவள் மட்டுமல்ல, கூடத்தின் ஒரு மூலையிலிருந்து, ராஜசிம்மா, விடு அவளை என்ற மற்றொரு அதிகார குரலும் எழுந்தது. அத்தியாயம் 22. மாளிகை சிறை. கையில் அலங்கார சிறு விளக்கேந்தி தங்க மேனிக்கு குறுக்கே காஞ்சியின் பட்டு செருகை தகடி ஒன்று முப்புரி நூலைப் போல ஓடி திரண்ட தோள்களை தழுவி அப்புறம் செல்ல, தூங்காததற்கறிகுறியாக குழல்கள் சீராக முகத்தின் இருபுறமும் அணைத்து கிடக்க, ராஜசிம்மா, விடு அவளை என்று உதடுகள் உதிர்த்த சீற்றம், சற்றும் துலங்காத சாந்தமான விழிகள் அவனை அளவெடுக்க, ஆஜானுபாகுவாய் மிக அழகாய் கம்பீரமாய் கவிதை கடலும் வேத சாஸ்திர விற்பனருமான ஆச்சாரிய தண்டி கூடத்தின் மூலையில் நிற்பதைக் கண்ட பல்லவேலவளின் கைகள் ராஜமோகினியின் தோள்களை விட்டு விசையால் முடுக்கப்பட்டவை போல விலகின. அவன் தலை தாழ்ந்து வணக்கத்திற்குரியாக உதடுகள் முணுமுணுத்தன. ஆச்சாரிய தேவோபவ என்ற வேத மந்திரத்தை என் சென்னியில் ஆச்சாரியன் திருவடிகள் பதியட்டும் என்று தமிழில் அவன் உள்ளமும் ஜெபித்து கொண்டது. முன்பின் அறியாத ஒரு பருவ மங்கையை உணர்ச்சி பெருக்கால் தான் தீண்டியதை பற்றி ஆச்சாரியர் என்ன நினைப்பாரோ என்ற திகில் அவன் உள்ளத்தை சூழ்ந்து கொண்டதால் சில வினாடிகள் பிரமை பிடித்து நின்றான் பல்லவ இளவல். அவன் பிரமையை மகாகவியான தண்டியும் உணர்ந்து கொண்டதாலோ என்னவோ அவர் நெற்றி ஒரு வினாடி சுளித்து அதன் மத்தியிலிருந்து கோபி சந்தனமும் குங்கும பொட்டும் வரி வரியான 2 கோடுகளை குறுக்கே சிருஷ்டித்து கொண்டன. அந்த சுளிப்பும் திடீரென நீங்க பல்லவ இளவலையும் மற்றோரையும் மீண்டும் ஒரு முறை நோக்கிவிட்டு, நீ செல் உள்ளே என்று அந்த அழகியை நோக்கி உத்தரவிட்டார் தண்டி. அந்த உத்தரவை காதில் வாங்கியதும் அழகிய 2 கைகளையும் வலைகள் குலுங்க தூக்கி கூப்பி தலையாலும் வணங்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றாள் ராஜமோகினி. அவள் சென்று அந்த கட்டின் கோடியிலிருந்த ஒரு கதவு மூடப்பட்ட சத்தம் கேட்டதும் ஆசாரிய தண்டி தான் இருந்த மூலையை விட்டு ராஜசிம்மனை நோக்கி நடந்து வந்தார். அவருடைய கம்பீரமான நடையையும் கச்சமாக கட்டப்பட்ட சரிகை ஆடையின் முன்கச்ச விசிறி அசைந்த அழகையும் செக்கச் செவேல் என்ற பாதங்களின் தூய்மையையும் மென்மையையும் மெருகையும் பார்த்த ராஜசிம்ம பல்லவன், தூய்மையான வாழ்க்கையில் சித்தம் மட்டுமின்றி சிதையும் உடலும் எத்தனை காந்தியை பெறுகிறது என்று தனக்குள் பக்தியுடன் சொல்லிக் கொண்டான். ஆசாரிய தண்டியின்
முகத்தில் இரவின் 2ஆம் ஜாமம் முடிவிலும் தெரிந்த காந்தியும் சாந்தியளிக்கும் கண்களின் ஒளியும் அவனை பல நாட்கள் ஆட்கொண்டது போல அன்றும் ஆட்கொள்ளவே அவர் அருகில் வந்ததும் அவன் மண்டியிட்டு உட்கார்ந்து அவர் பாதங்களில் தலையை வைத்து தண்டனிட்டான். தண்டியின் கண்கள் சற்று தாழ்ந்து தன் காலடியில் படிந்திருந்த பல்லவ இளவலின் தலையை அன்புடனும் அருளுடனும் நோக்கின. அவர் சற்று குனிந்து தனது கை ஒன்றால் அரச குமாரனின் குழல்களை கோதிவிட்டார். தீர்காயுஷ்மான் பவ, நீண்ட ஆயுளுடன் இரு, ஸ்ரேயஸ்வி பவ, கீர்த்தியுடன் இரு என்று அவர் உதடுகள் அவனை ஆசிர்வதித்தன. எழுந்திரு ராஜசிம்மா என்று அவர் உத்தரவிட ராஜசிம்ம பல்லவன் எழுந்து நின்றான். அவன் எழுந்த பின்பு ஆசாரிய தண்டி ஒருமுறை வீரபாகுவையும் சீனனையும் பார்த்தார். பிறகு ஏதும் சொல்லாமல் மூவரையும் தன் பின்னால் வரும்படி செய்கை செய்து முன்னால் நடந்தார். அந்த கூடத்தின் கிழக்கு மூலையை அடைந்ததும் அங்கிருந்த 2 அறைகளை சுட்டிக்காட்டி, ராஜசிம்மா, இந்த சிறிய அறையில் நீ தங்கலாம், இவர்கள் இருவரும் அந்த பெரிய அறையில் தங்கட்டும் என்று கூறினார். அத்தனை நேரம் நடந்த நிகழ்ச்சிகளை பொறுமையுடன் சகித்து கொண்டிருந்த வீரபாகு தன்னையும் சீனனையும் ஓர் அறைக்குள் தள்ளிவிட தண்டி முயற்சித்ததும் பொறுமையை இழந்தான். பல்லவ இளவல் தன்னை பலவந்தமாக ராஜவீதிக்கு இழுத்து வந்ததும், ஏதோ ஒரு மாளிகையில் கதவை தட்டியதும், அங்கு ஒரு கட்டழகி கதவை திறக்க அவளுடன் அவன் வாதாடியதும், பிறகு அவள் அவனையும் தங்களையும் உள்ளே அழைத்துச் செல்ல 3ஆம் கட்டில் ஒருவர் தோன்றியதும் பெரும் பிரமையாக இருந்தது அவனுக்கு. விக்ரமாதித்த மகாராஜாவே உரையும் மேலே ராஜ வீதியிலே இப்படி ஒரு சதிக்கூட்டம் இருக்கும் என்பதை அறிய அவனுடைய பிரமிப்பு நினைப்புக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. போதாக்குறைக்கு அந்த கட்டழகி நகைத்ததும் தமிழ் பாட்டு சொல்லியதும் இளவரசன் அவள் தோளை பிடித்ததும் பரம எரிச்சலாகவும் ஆத்திரமாகவும் இருந்தது வீரபாகுவுக்கு. அந்த கூட்டத்தின் மூலையில் ஒரு மனிதன் முளைத்ததும் அவன் தன்னை யாரென்று கூட விசாரிக்காமல் கிழக்கு மூலைக்கு அழைத்து வந்து சீனனுடன் ஒரு அறையில் தங்க உத்தரவிட்டதும் அவன் பொறுமையை பெரிதும் சோதித்து விடவே அவன் ஆசிரியரை பார்த்து, நான் யார் தெரியுமா உங்களுக்கு என்று சீற்றத்துடன் கேட்டான். ஆசாரிய தண்டியின் இதழ்களில் சற்றே புன்முறுவல் அரும்பியது. யாரப்பா நீ என்று வினவினார் சாந்தத்துடன். சாளுக்கியர் உபதளபதி என்றான் கம்பீரமாக வீரபாகு. அப்படியா, சந்தோஷம் என்றார் தண்டி விகசித்த புன்முறுவலை சிறிதும் குறைக்காமல். என் பெயர் வீரபாகு என்று மீண்டும் கூறினான் வீரபாகு. வீரனுக்கு தக்க பெயர்தான் என்றார் தண்டி. தங்களை பார்த்தால் பெரியவராக தெரிகிறது. அப்படியா? ஆம், வைதிகராகவும் தெரிகிறது. சரி, விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ளும் சக்தி எனக்கு உண்டு என்று தன் பிரதாபத்தை எடுத்து கூறிய வீரபாகு, வணங்குகிறேன் என்று கூறி தலையையும் வணங்கினான். தீர்காயுஷ்மான் பவ என்று ஆசிர்வதித்தார். இதை கேட்ட வீரபாகு மகிழ்ச்சி புன்முறுவல் கொண்டான். பெரியவரே, நீங்கள் இப்பொழுது செய்த ஆசீர்வாதம் மனப்பூர்வமாக செய்யப்பட்டதா என்று வினவினான். ஆசாரிய தண்டியின் கண்கள் வியப்பை கக்கின, புருவங்கள் சற்று மேல் எழுந்தன. கேட்டார், ஏன், அதில் என்ன சந்தேகம் உனக்கு? வீரபாகு மேல நகைத்தான். சந்தேகத்துக்கு காரணம் இருக்கிறது என்றும் கூறினான் நகைப்பையொட்டி. என்ன காரணம் அப்பா? இந்த சீனனுடன் என்னை தனி அறைக்கு அனுப்புகிறீர்கள். என்னை கொன்றுவிட இவன் பூநாகம் வைத்திருக்கிறான் என்று மர்மத்தை உடைத்தான். ஆசிரிய தண்டி பல்லவ இளவலை நோக்கி, பூநாகமா, அதென்ன என்று வினவினார் வியப்புடன். இளவரசன் பதில் சொல்லும் முன்பு யாங்சின் அந்த சின்னஞ்சிறு கத்தியை எடுத்து காட்டினான். அதை கண்டு ஆசிரிய தண்டியின் இதழ்களில் மீண்டும் புன்முறுவல் அரும்பியது. இதுதான் பூநாகமா, இந்த சிறு கத்தியா என்று கேட்டார் வீரபாகுவை நோக்கி. சிறு கத்தி என்று நினைக்காதீர்கள், அதன் முனையில் விஷம் தீட்டி வைத்திருக்கிறான். இவனுடன் என்னை தனியாக விட்டால் என்னை கொன்று விடுவான். அப்புறம் தீர்காயுஷ்மான் பவ என்ற உங்கள் ஆசிர்வாதம் பலிக்காமல் போய்விடும் என்ற வீரபாகு திகிலுடன் அந்த கத்தியை நோக்கினான். வீரனே, அஞ்சாதே. இந்த மாளிகையில் நீ இருக்கும் வரையில் உனக்கு எந்தவித ஆபத்தும் நேரிடாது. இங்கு யாரும் யாருக்கும் எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது என்று வீரபாகுவுக்கு உறுதி கூறிய தண்டி வீரபாகுவையும் சீனனையும் அந்த பெரிய அறையை நோக்கி அனுப்பிவிட்டு இளவரசனை மட்டும் தன்னுடன் அழைத்து கொண்டு சென்றார். அந்த 3ஆவது கட்டின் மற்றொரு மூலையில் இருந்த தமது அறைக்குள் இளவரசனை அழைத்துச் சென்றவர் மகாகவி அங்கிருந்த பஞ்சனையில் உட்கார்ந்து கொள்ள ராஜசிம்மன் தரையில் அமர்ந்தான். ஆசாரிய தண்டியின் அறை அவனுக்கு புதிதல்ல.
காஞ்சி மாநகரில் வித்தை பயின்ற பல நாட்கள் அந்த அறையில் அவன் உட்கார்ந்திருக்கிறான். அவருடன் தர்க்கம் செய்திருக்கிறான். அதே பஞ்சனியில் அவருக்கு சரண சேவையும் செய்திருக்கிறான். இருப்பினும் அன்றும் அந்த அறையை சுற்றுமுற்றும் பார்த்தான். அறையிலிருந்து அந்த பஞ்சனியின் மீது அன்றும் அந்த மான் தோல் விரிந்து கிடந்தது. சந்தன மரத்தில் செய்யப்பட்ட அவர் குமிழ் பாதுகை அன்றும் அந்த கட்டிலை ஒட்டி கிடந்தது. அந்த படுக்கை அறையின் சுத்தத்தை, அதிலிருந்த சந்தன மாலைகளின் சுகந்தத்தை அன்றும் அனுபவித்தான் பல்லவேலவல். அங்கு பலமுறை பாடம் கேட்டதும் சாந்தமே உருவான ஆசாரியர் கூட ஓரிரு முறை தன்னை கோபித்ததும் ஒரே ஒரு முறை கைத்தண்டத்தால் தன் கையில் அடித்ததும் அந்த இரவில் அவன் நினைவுக்கு வந்தது. அடி வாங்கியதை நினைத்து அவன் அன்றும் மகிழ்ந்தான், மெய் சிலிர்த்தான், பழைய நினைவுகளில் திளைத்தான். அவனை மகாகவி தண்டியின் கேள்வி ஒன்று இந்த உலகுக்கு கொண்டு வந்தது. காஞ்சிக்கு எப்பொழுது வந்தாய் என்று வினவினார் தண்டி. இன்று இரவுதான் என்று பணிவுடன் மொழிந்தான் பல்லவேலவல். இன்னும் யாரை அழைத்து வந்திருக்கிறாய் என்று அடுத்து கேட்டார். இந்திரவர்மனையும் பலபத்ரவர்மனையும். மகாகவி சிறிது சிந்தனையில் இறங்கினார். மறுபடி கேட்டார். அவர்களை எங்கு வைத்திருக்கிறாய்? இரும்பு கொள்ளர் பட்டறையை அடுத்த பெரும் சத்திரத்தில் என்று தெரிவித்தான் பல்லவேலவல். நல்லது, சரியான இடம் என்று ஆமோதித்தார் மகாகவி. பிறகு வேறு ஏதாவது கூற வேண்டுமா என்றும் கேட்டார். வேறு ஏதுமில்லை ஆசாரியரே என்றான் பல்லவேலவல். மீண்டும் சிந்தனையில் இறங்கினார் மகாகவி தண்டி. சில வினாடிகள் மௌனத்தில் ஓடின. மௌனத்திலிருந்து மீண்ட அவர், அப்படியானால் அந்த பெண்ணை என்ன செய்தாய் என்று சர்வசாதாரணமாக வினவினார். ராஜசிம்ம பல்லவன் பேரதிர்ச்சி அடைந்தான். மைவெளியை பற்றி அவர் அறிந்திருப்பது பெரு வியப்பை அளித்தது அவனுக்கு. ஆகவே உடனடியாக பதில் சொல்லவில்லை. கடைசியில் சொன்னான், ஆசாரியருக்கு சோதிடம் தெரிந்திருக்க வேண்டும். தண்டி மகாகவி நகைத்தார். இதற்கு சோதிடம் தெரிய வேண்டியதில்லை என்று தெரிவித்தார். வேறு எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டான் பல்லவேலவல். காமுகர்களின் பலவீனமே அதுதான் ராஜசிம்மா. தங்கள் விவகாரங்கள் யாருக்கும் தெரியாதென்று நினைக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் அவர்கள் உறவு வெகு சீக்கிரத்தில் பரவி விடுகிறது. அவர்கள் பார்வையிலிருந்தும் நடவடிக்கைகளிலிருந்தும் மற்றவர்கள் வெகு விரைவில் அவர்களை புரிந்து கொண்டு விடுகிறார்கள். உலகத்தில் மனிதன் ரகசியம் என நினைப்பது காதல் விவகாரம் ஒன்றுதான். ஆனால் அதைவிட பகிரங்கப்படும் விஷயம் உலகில் எதுவுமே இல்லை என்று தெளிவுபடுத்தினார் ஆசாரியர். தங்களுக்கு இதை சொன்னது யார் என்று குழப்பத்துடன் கேட்டான். ஆசாரியர் தண்டி அவனை கூர்ந்து நோக்கினார். பிறகு சொற்களை நிதானமாகவும் மரியாதையுடனும் உதிர்த்தார். விக்ரமாதித்தன் சொன்னான் என்று மெல்ல மெல்ல உதிர்த்த சொற்களை கேட்ட பல்லவேலவல் திகிலடைந்தான் ஒரு வினாடி. பிறகு சமாளித்து கொண்டு, சாளுக்கிய மன்னரா என்று வினவினான். ஆம். என்று? நேற்று மாலை. மாமல்லபுரத்திலிருந்து எப்பொழுது வந்தார்? நேற்று காலையில். சரி, வேறு என்ன சொன்னார்? உன்னை எந்த வினாடியிலும் காஞ்சியில் எதிர்பார்ப்பதாக சொன்னார். காஞ்சியிலா? ஆம். காஞ்சியில் எங்கு? இந்த மாளிகையிலாவது கடிகையிலாவது? உட்கார்ந்த நிலையிலிருந்து எழுந்தான் பல்லவேலவல். எனக்கு விடை கொடுங்கள் என்றும் உத்தரவு கேட்டான். ஆசாரிய தண்டி திடமான குரலில் சொன்னார். நான் விடை கொடுத்து பயனில்லை. ஏன்? கொதிப்புடன் எழுந்தது ராஜசிம்மன் கேள்வி. இந்த மாளிகை விக்ரமாதித்தனின் வீரர்களால் சூழப்பட்டிருக்கிறது. வந்தபோது யாரையும் காணவில்லையே. உன் கண்ணில் பட வேண்டாம் என்று விக்ரமாதித்தன் உத்தரவு. அப்படியானால் நீ இங்கு வந்ததும் இந்த மாளிகையை காவல் புரியவும் நீ வெளியே செல்லாதபடி பார்த்து கொள்ளவும் உத்தரவிட்டிருக்கிறான் விக்ரமாதித்தன். இந்த மாளிகை உனக்கு சிறை என்ற ஆசாரிய தண்டி குற்றவாளிக்கு தண்டனை விதிக்கும் நீதிபதி போல் சொற்களை மெதுவாக உதிர்த்தார். அத்தியாயம் 21, 22 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த நாவல்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஒரு லைக் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை சேனலுக்கு லைக்கே வரமாட்டேங்குது. நம்ம வீடியோஸ்க்கு லைக் இருந்தால் தான் அடுத்தடுத்தது நம்ம வீடியோஸ் வந்து மேலே காட்டும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நாவல்ஸ் எல்லாமே. ஸோ கொஞ்சம் லைக் போட்டு விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.